இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தேங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் சட்டு புட்டுன்னு சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு கொத்தமல்லி தழை நிறையா போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். அப்படியே வந்து புடலங்காய் காய் தேங்காய் போடாமல் கடலை மாவும் வெறும் மிளகா பொடியும் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். அந்த சைடு குக்கரில் வந்து பருப்பும் அரிசியும் வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு அடுப்பில் வந்து புடலங்காய் காய் பண்ணலாம் அப்படின்னு நான் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். 1 by 1 பார்த்துடலாம். புடலங்காய் காய்க்கு கடுகு இருக்கு, ப்ரௌன் கலர் ஆகட்டும். காய்க்கு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போ புடலங்காய் காயை போட்டுடுறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம், சீக்கிரம் வேகும். குக்கரில் தான் பண்ண போனேன், சீக்கிரம் வந்துடும். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போட்டுட்டேன், ஒரு பிஞ்சு வெந்தயம், 2 வரமிளகா, கடுகு வச்சுட்டு இப்போ சின்ன வெங்காயம், சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடி விட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த நறுக்கி வச்ச மல்லித்தலை இருக்குது பாருங்களேன், அதை அப்படியே இது மேலே போட்டுக்கலாம். விசில் போட்டேன் சாம்பாருக்கு, ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே இந்த சைடு காயை முடிச்சிடலாம். அது வெந்துடுத்து, பொடலங்காய் நல்லா சுருள வெந்துடுத்து. இப்போ வந்து கடலை மாவும் வெறுமிளகா அப்படியும் கலந்து வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுடலாம். இதில் நல்லா சுருள அதையும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பச்சை வாடை வர வரைக்கும் சுருள வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ சாம்பாருக்கும் விசில் வந்துடுத்து. அதுலேயும் இப்போ பருப்பு கொட்டணும், அவ்வளோதான். அதுவும் முடிஞ்சது. ஜஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸில் சமையல் முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துடுத்து. அதையும் இது மேலே போட்டுடலாம். தேங்காய் அதை வந்து இது மேலே அப்படியே தூவிக்கோங்க. தூவின்ட்டு ஒரு கொதி வரட்டும். சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுது. ஒரு கொதி வந்துடுது, நல்லா வாசனை வருது. அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வாசனை, மல்லித்தலை போட்டது, பருப்பு வாசனை எல்லாமே நல்லா இருக்குது. இந்த சாம்பார் எதுக்கு நல்லா இருக்குன்னா, ரவா கிச்சடிக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ஒரு சாம்பார் பண்ணிங்கனாலே போகிறோம். ஓகேங்க, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சாம்பாரும் காயும் ஆயிடுத்து. ஜஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸில் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ.